கட்சி யாருக்கு சொந்தம் என்பது பல்வேறு இந்தியா முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் அதுல அவர்கள் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் கட்சியினுடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது முதல். இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் யாருடன் இருக்கிறார்கள். கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரோடு இருக்கிறார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகள், இப்ப 108 மாவட்ட செயலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்கள். 104 பேர் எங்களோடு இருக்கிறார்கள். நிர்வாகிகள் யாரோடு இருக்கிறார்கள். அதற்கடுத்து கட்சியினுடைய பைலா, அந்த பைலா என்ன சொல்லுகிறது, அந்த பைலாவின் அடிப்படையில் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு அடுத்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது. இன்னொன்று, நேற்று சொல்றாங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அதற்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் கடந்த தேர்தலில், விக்கிரவாண்டி தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கொடுத்தாரு, ஐயாவை கொடுத்தாரு. அந்த கடிதம் கொடுப்பதற்கான அதிகாரம் என்பதை தேர்தல் ஆணையம் நமக்கு தான் வழங்கியது. அங்கீகாரம் இழந்திருந்தாலும் கூட மாம்பழம் சின்னம் என்பது தொடர்ச்சியாக கிடைக்கப்படுகிறது. அதை நாம் உரிய நேரத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்துறோம். எனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியும் நிர்வாகம் செய்யக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய, மேற்பார்வை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டின் படி செய்ய முடியும். தேவைப்பட்டா போய் படிச்சீங்க. நான் கேட்கிறேன், துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன், இந்த ஒரு பிரச்சனை என்பது உருவாக்கி விட்டது. ஒரு தரமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும். ஒரு போட்டினா ஒரு வலுவான போட்டியா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்பது பதில் சொல்ல முடியாததா இருக்கணும். ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்குது, குழந்தைத்தனமா இருக்குது. நான் எப்படிலாம் எங்க ஐயாவை ஏமாத்துறீங்க அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. உள்ளபடியே சொல்றேன், இதெல்லாம் இந்த போக்கெல்லாம் தயவு செய்து கைவிடுங்க. அவரு அழைப்பு கொடுக்கிறார். கட்சியினுடைய தலைவரா மருத்துவர் அன்புமணி என்னைக்காவது நாங்க சொல்லியிருக்கிறோமா நாங்க தனியா இருப்போம், ஐயா கிடையாதுன்னு? ஆனால் நீங்க அவருடைய பெயர் போடாம, அவருடைய படம் போடாம எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. நாங்க இன்னை வரைக்கும் அதுக்கு பதில் சொல்றோமா? கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்படுகிறார். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்களே, அன்புமணி இல்லாமல் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்திவிட முடியும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுகிறதா? சொல்லுங்க. முடியுமா? சொல்லுங்க. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் அதை ஏற்பார்களா? சொல்லுங்க. இந்த முயற்சியை தான் நீங்க மேற்கொள்றேன்னு சொன்னீங்க. இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இருவரும் ஒன்றாக இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம், அதற்குத்தான் எல்லா முயற்சியும் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற தலைவர் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் அபாண்டமாக, மோசடியாக ஐயாவிடமிருந்து பறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லலாமா? அது ரொம்ப தவறு. தயவு செய்து வேண்டாம். இது ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கு வேண்டுமென்றால் ஒரு நல்ல செய்தியாக, பரபரப்பான செய்தியாக இது வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கட்சிக்கு இது நல்லதல்ல. இது போன்ற பொது தளங்களில் ஒரு முறையற்ற, தரமற்ற, உண்மைக்கு புறம்பான, அவதூறான செய்திகளை இதுபோன்று வெளியிடுவதை ஐயா அவர்கள் பின்னால் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.